இந்தா. இன்னிலிருந்து உனக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரு பிரியா? என்னோட பிரியா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. வாழ்க்கையில பாதி காலத்தை கல்யாணத்துக்கு பொண்ணு தேடியே கழிச்சிட்டேன். சொல்ல போனா நம்பிக்கையே இழந்துட்டேன். ஆனா திடீர்னு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதோட எனக்கு நீ கிடைச்ச. என்னோட கல்யாணம் நடக்காம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம்னு இப்ப எனக்கு தோணுது. இல்லைன்னா நீ கிடைச்சிருக்க மாட்ட. தேங்க்யூ சோ மச் பிரியா. நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்காக, என்னை ஏத்துக்கிட்டதுக்காக தேங்க்யூ சோ மச். ராஜேஷ், ராஜேஷ், என்னங்கன்னு மரியாதை. ஆனா உண்மையிலேயே உன்னை பாராட்டணுமா? நீ ரொம்ப அருமையா நடிக்கிற. இவனை எவ்வளவு சீக்கிரமா நீ மயக்கி உன் வலையில விழ வச்சிட்ட. ஆனா இப்பவும் ஒரு விஷயம்தான் எனக்கு புரியல. ராஜேஷை நான் கொல்ல போறேன்னு உனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் இல்லையா? அப்புறம் ஏன் நீ கத்தன? நான் ஏன் கத்தனா, நான் அவனை ஏமாத்திட்டேங்கிறது அவனுக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப பாரு, எதுவுமே தெரியாம செத்துட்டான். நீ பெரிய ஆள் தான், பாராட்டியாது. நீயும் தான் பெரிய ஆளு. ஒரு வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷம் பெரிய பிளான போட்டுட்ட. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பிளானிங் கச்சிதமா முடிஞ்சிருச்சு. ஆனா நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ண?
டார்லிங், ம், என்னோட பிளான் பக்காவா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்டிக்க மாட்டோம். சரி, அப்போ அடுத்த பிளான் என்னது? அடுத்த விஷயத்த நாளைக்கு யோசிக்கலாம். இன்னைக்கு எதுக்கு அதை பற்றி யோசிக்கலாம்? புரியுதா? அண்ணன் தங்கச்சி மாதிரி நடிச்சு நடிச்சு ரொம்ப நாள் உன் கூட நான் நெருங்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? அடுத்த விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். ஐ லவ் யூ ஃபிரோஸ். ஃபிரோஸ் இல்லை, நான் தீரஜாவே இருந்துக்கிறேன். நான் எதுக்காக தீரஜான? இவனோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் பிடுங்கிறதுக்கு தானே. மொத்த ப்ராப்பர்ட்டியும் கைக்கு வர வரைக்கும் நான் தீரஜாவே இருந்துக்கிறேன். இனிமே இது வேண்டாம். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன பண்ற? நான் காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ சரி. போ. வணக்கம்மா. சொல்லுங்க. உடனே நீங்க இந்த வீட்டை காலி பண்ணுங்க. ஆமா, யாரு நீ? நான் யாருன்னு சொல்றேன். டேய், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர. முதல்ல வெளிய போ. நீ யாரு? என்ன பண்ணிட்டு இருக்க? அட, எவ்வளவு திமிரு உனக்கு? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து கால் மேல கால் போட்டு இப்படியா உட்காருவாங்க? காலு கீழே இருக்கு. முதல்ல யார் நீன்னு சொல்லு. அட என்னம்மா நீங்க? நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன். அது சரி, காது கேட்காதா? நீங்க உடனே இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். உங்களோட மகன் ராஜேஷ் உங்க மொத்த சொத்தையும் நிலங்களையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டான். வாய்க்கு வந்தபடி உளராத. ராஜேஷ் எதுக்காக அப்படி செய்யணும்? சொத்தெல்லாம் உன் பேருக்கு அவன் ஏன் எழுதி வைக்கணும்? நீ யாரு? ஃப்ரெண்டா இல்ல பிசினஸ் பார்ட்னரா? யாரு நீ? நீங்க ராஜேஷ் கிட்டயே கேளுங்களேன். ராஜேஷ் இப்போ வீட்ல இல்ல. அவன் போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. 2 நாள் முன்னாடி தான் டெல்லிக்கு போனா வேலை விஷயமா. வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட பேசு. உங்களோட பையன் ராஜேஷ் பிசினஸ் மீட்டிங்காக டெல்லிக்கெல்லாம் போகல. அவ என்ன பார்க்க தான் வந்தான். அவனோட மொத்த சொத்துக்களையும் என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்காக வந்தான். நீங்க நம்பல? ஒரு நிமிஷம், இத பாருமா. என்னோட பேரு ராஜேஷ். நான் சுய நினைவோடு எழுதி கொடுப்பது. யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் என்னிடம் இருக்கும் 20 ஏக்கர் நிலத்தை நான் இங்க தீரஜ்குமாருங்கிற பேருக்கு எழுதி கொடுக்கிறேன். என்னோட ராஜேஷ் இப்படியெல்லாம் செய்ய மாட்டானே.
அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ இங்க இருந்து போ, முதல்ல வெளியே போ. இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அதான் நான் சொல்றேன்ல, என் பையன் திரும்பி வராத வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ முதல்ல வெளியே போ. நானும் வயசானவங்க மரியாதை கொடுத்து பேசுறேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வேண்டாம், கிழவி உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா சொல்லு. உன்னோட மூட்டை புனிச்ச பேக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. அது என்னோட பையன் வரட்டும்பா. நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுறேன். அது வரைக்கும் எம்மா, மரியாதையா சொன்னா கேட்க மாட்டியா? இன்னும் கொஞ்ச காலத்துல நீ ஏன் மேல போய் சேர போற? அது ஏன் என் கையால சாகணும்னு ஆசைப்படுற? நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிட்டு போயிடுவேன். எவனுக்கும் சந்தேகம் வராது, புரியுதா? 15 நிமிஷத்துல மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் மருந்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. போடே. போறேப்பா, போறேன். எழுந்துரு போ. ராஜேஷ் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ராஜேஷ் போனை எடுப்பா. அட கடவுளே, பெரிய ரவுடியா இருக்கானே, என்னை இங்கே கொன்னுடுவான் போல இருக்கு. என்ன பண்றது? எல்லாமே காலியா இருக்கு. என் நகைங்க எங்க போச்சு? எதுவும் இல்லையே. இதுலயாவது இருக்கா? இதுக்குள்ளேயும் இல்லையே. அட கடவுளே, ராஜேஷ் போறதுக்கு முன்னாடி என்னென்னமோ செஞ்சிருக்கானே. இதுலயாவது ஏதாவது இருக்கா? அட கடவுளே, இதுவும் காலியாதான் இருக்கு. இங்க பணமும் இல்லையே. டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எதுவும் இல்லையே. எல்லாம் எங்க போச்சு? வீட்ல இருந்த பணம் நகை எல்லாம் எங்க இருக்கு? ராஜேஷ், என்னோட மருந்து